நேருவுக்கு பதிலாக பிரதமர் பதவிக்கு வந்த லால் பகதூர் சாஸ்திரி திடீரென மரணம் அடைந்து விட்டார். ஆகவே அவருக்கு பதிலாக வேறொருவரை தேர்வு செய்ய வேண்டிய நிர்பந்தம் காமராஜருக்கு வந்து சேர்ந்தது. மூத்த அமைச்சர் மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டார். ஆனால் காமராஜர் விருப்ப பட்டியலில் மொரார்ஜியின் பெயர் இல்லை. ஆட்சிக்கான உடனடி மாற்று என்பதை விட கட்சிக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய தருணம் இது என்று நினைத்த காமராஜர் நேருவின் மகள் இந்திராவை பிரதமராக்கினார். 1967ஆம் ஆண்டு காமராஜரின் அரசியல் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய ஆண்டு. மொழிப்போர், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் தமிழ்நாடு காங்கிரசுக்கு பலத்த நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த நிலையில் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் திமுக பலத்த போட்டியை கொடுக்கும் என்ற நிலை. அப்போது காமராஜர் தனது சொந்த தொகுதியான விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் காமராஜர் மீண்டும் முதல்வராக கூடும் என்ற நிலை. 1967 தேர்தல் காற்று திமுகவுக்கு சாதகமாகவே வீசியது. அந்த தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்றார். அந்த தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட காமராஜர் திமுக வேட்பாளரும் மாணவர் அமைப்பின் தலைவருமான சீனிவாசன் என்ற இளைஞரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்ற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காமராஜரின் தோல்விக்காக மனம் வருந்தியது.